ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ரத்தினீர் வேடம் அப்படிங்கிற ஒரு மலையாள சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட நேம் நான் வஸ்கம்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கதையோட ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இந்த சீரிஸ்ல மொத்தமா 3 எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 3 எபிசோடையும் நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். வித்தியாசமான கதைக்களம் கொண்டு இருக்க இந்த சீரிஸ் கதையில மட்டும் வித்தியாசமா இல்ல, சம்பவத்திலும் வித்தியாசமா தான் இருக்கு. சரி, அப்படி இது என்ன கதைன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்போன்ஸ் இல்லைன்னா ப்ளூடூத் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினாலும் சரி, இல்ல நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் அப்படினாலும் சரி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போற ஒரு சின்ன லைக்கும் என்ன பெரிய அளவுக்கு பூஸ்ட் அப் பண்ணுது. இந்த கதை ஆரம்பிச்ச உடனே இந்த கதையோட பேர் அப்படியே நேரடியா போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதை பேர் முடிச்சதும் பார்த்தா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஒரு பொண்ணு சமைச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவதான் நம்ம ஹீரோயின். இந்த சீன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பைப்புல வரான். இந்த பைப்புல யாரா அப்படின்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவருடைய தம்பி தான் அவன். அவன் வந்த பிறகு கேட்கறான், அக்கா நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்ல, அப்பெல்லாம் ரொம்ப அன்பா பேசுவ, அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி கூட என் கூட இருப்ப, ஆனா இப்ப நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, என்ன பெருசா கண்டுக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, இல்லடா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, உங்க மாமா இருக்காரு, அவர் நான் கவனிக்கணும், அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு லைஃப், கல்யாணத்துக்கு பிறகு வேற மாதிரி இருக்கு லைஃப், சோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லையா, அப்ப எப்படி இருந்தமோ அதே மாதிரி இப்ப இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, சரி அப்ப இருந்த மாதிரி இருக்க முடியாது தான், அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இல்லையா, பாரு இப்ப இங்க மாமா இருக்கிறாரா, மாமா இல்ல, நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, அப்படி இருக்கும்போது இப்ப கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா எப்படி, கொஞ்சம் லைட்டா சம்பவத்தை பண்ணாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவனே கேட்கறான். அது ஹீரோயின் சொல்றா, டேய் நீ என்ன அதை பத்தியே பேசிட்டு இருக்க, சரி உனக்கு லவ்வர்ல யாரும் இல்லையா, நீ பேசுறத பார்த்தா அப்படி யாரும் இல்ல போலியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், ஆமா அம்மா லவ்வர்ல யாரும் இல்ல, சே எதுக்கு அந்த லவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் லவ் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு எங்க லவ் பண்ணணும்னு சொல்லி தோணுது, அவ்வளவு ஒஸ்டா இருக்கு இந்த லவ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, அது இன்னமும் கரெக்ட் தான், இப்போ பொண்ணுங்களும் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க, பசங்களை ஈஸியா கழட்டி விட்டு போயிடுறாங்க, ஆனா அதே நேரத்துல பசங்களை மட்டும் நம்ம ஒழுங்குன்னு சொல்லிட முடியாது, எல்லா பசங்களும் நல்லவங்களும் கிடையாது, எப்படி இந்த பொண்ணுங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி பசங்களே சில பேர் இருக்கதான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, அது இன்னமும் கரெக்ட் தான், ஆனா நான் நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, யார் நீ நல்ல பையனா, நீ எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ நல்ல பையன் சொல்லி சொல்ற பத்தியா, அதை என்னால ஏத்துக்கவே முடியலடா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமாக்கா நான் நல்ல பையன் தான், உங்களுக்கு சம்பவம் பண்ணும்போது நான் நல்ல பையன், சம்பவம் பண்ணல அப்படின்னா நான் கெட்ட பையனா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு அவ சிரிக்கிறா, அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் நீ என் தம்பி, உங்ககிட்ட விளையாடாம நான் யார் கூட போய் விளையாட போறேன், சும்மா ஜஸ்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவனு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கேட்கறான், சரிங்க ஓகே, கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த மேங்கோஸ்லாம் இன்னும் அப்படிதான் இருக்கா இல்ல மேங்கோஸ்லாம் பெருசாயிடுச்சா கேட்க, அதுக்கு அவ சொல்றா, அப்ப இருந்து இப்ப டிஃபரெண்ட் இருக்கு, பார்த்தா உனக்கே தெரியுமே, நான் சொல்றது அவுட் சைட்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு அவன் சொல்றானா, கரெக்ட் தான் பார்த்தாலே தெரியுது, ஆனா அதை விட இதான் ரொம்ப பயங்கரமா இருக்கு, சோ அதான் உன் பர்மிஷனோடயே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானே கேட்கறேன், உனக்கு ஓகேனா சொல்லி டேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவ பண்ணணும் சொல்ல மாட்டேங்கிறா, பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேங்கிறா, பண்ணலாம் ஆனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி, வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போலதான் சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்றான், ஓகே நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இல்லையா, அதுவே உன்னோட சம்மதத்துக்கு அறிகுறி தான், எனக்கு இது போதும், இப்ப வார் பண்றான்னு சொல்லிட்டு தலைவர் போய் மேங்கோவை தட்டி ஜூஸ் போடுறாப்ல, அதுக்கு அவளும் இந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் ஜூஸ் போட போட எப்படிலாம் ஜூஸ் போடணும்னு சொல்லிட்டு அவளே சொல்லி தந்துட்டு இருக்கா. இந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு செம்ம டாப் நாச்சா இருக்கும். அதிலும் குறிப்பா இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பனா அப்பட்டமா வரதுனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கறா, என்னடா நீ உன் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல, அப்ப எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் பயங்கரமா தான் இருக்கு, இன்னும் சொல்ல போனா என்னோட தம்பி எல்லாம் சான்ஸே இல்ல, இந்த அளவுக்கு பெருசா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், ஆமாமா இதுக்கு நான் சில பல பயிற்சிகள் மேற்கொண்டு அவனை பராமரிச்சிருக்கேன், அதான் பாத்தியா தம்பிய எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான், பார்க்கணுமே பயங்கரமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து தகட்ட சம்பவத்தை பண்ணி முடிச்சு இந்த சீனியை முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் முடியும் போது தலைவர் லோட் என்ன பண்றான் அப்படின்னா உள்ளே விட்டுறாப்ல, அதுக்கு ஹீரோயினும் இது கோவப்படுறதா வேணாமான்னு சொல்லிட்டு எதை பத்தியுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. அவன் யார்கிட்டயும் போன் பேசிட்டு இருக்கான். யார் கிட்ட போன் பேசுறான்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். டேய் மச்சான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா, இன்னைக்குலாம் வர முடியாது, நீ தப்பா எடுத்துக்காத, நம்ம எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, டேய் எப்பவுமே நீ இந்த மாதிரி தான் பண்ற, எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எவன் சொல்றானா, இல்லடா என் காலேஜ் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரான், அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு, நான் அப்புறம் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு என் போனை வச்சிடறான். இவன் போனை வச்சு முடிக்க டக்குனு இந்த ஸ்பாட்டுக்கு பார்த்தா 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் வேற யாரும் இல்ல, இவன் சொல்லிட்டு இருந்தாலும் போன்ல என் ஃப்ரெண்ட் வருவான்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரெண்ட் தான் அவன், கூட வர பொண்ணு அவனோட ஒய்ஃப். அப்புறம் அந்த 2 பேரும் உடனே டேய் மச்சான் வாடா வாடா நல்லா இருக்கேடா, வா உள்ள வா, சரி எப்படி இருக்கீங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அன்பா கூப்பிடறாப்ல. அதுக்கப்புறம் சொல்றான், சரி நீ உள்ள போ, அக்கா உள்ளதா இருக்கா, எனக்கு ஒரு போன் வந்துகிட்டே இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போயிடுறாங்க. இவங்க உள்ள போனதும் நம்ம ஹீரோ இருக்கால அவன் கீழே வரா. அவன் வந்ததும் ஏய் தம்பி எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, கல்யாணத்துல பார்த்தது லைஃப்ல எப்படா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு அவன் நல்லா போயிட்டு இருக்குக்கா, ஒரு பிரச்சனை இல்ல, இப்போ எனக்கு முக்கியமான ஹெல்ப் தேவை, நான் அவங்க கிட்ட கூட சொன்னேன், அவங்க கிட்ட சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இல்ல என்கிட்ட இது சொல்லலையே, அப்படி என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க பெங்களூர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், ஆக்சுவலா நான் முக்கியமான வேலையா மும்பைக்கு போறேன், என் மிஸ்ஸஸ் தனியா இருக்க மாட்டாங்க பயப்படுவாங்க, சோ நான் போயிட்டு வர அந்த 1 வீக் மட்டும் அவங்க இங்க இருந்தா நல்லா இருக்கும், நானும் என்னடா பண்றது ஊர்ல இருந்து விடலாம்னு சொல்லி பார்த்தேன், ஆனா இவ தான் ஊருக்குலாம் போக வேணாம் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எனக்கு டக்குனு உங்க ஞாபகம் வந்துச்சு, சரி நம்ம அக்கா தான் இங்க இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ஊருக்கு கொண்டு போய் அவ்வளவு தூரம் விடணும், இங்க நீங்களே பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்தேன், அக்கா உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க இங்க விடுறேன், இல்ல ஏதோ அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நான் ஊருக்கே கூட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, அப்படிலாம் கிடையாது, என்ன அக்கா
அக்கன் வாய் நேரே கூப்பிடுற, அப்படி இருக்கும்போது அவ யாரு என் தங்கச்சி மாதிரி தானே, இந்த மாதிரிலாம் பேசாத, முறையா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க, அது இங்க மாதிரி ஸ்டே பண்ணு சொல்லி நம்பி கூட்டு வந்திருக்க, நான் எப்பறம் நோ சொல்வேன், இது உன்னோட வீடு தான், தாராளமா தங்கிக்கோங்க, ஒரு வாரம் இல்ல எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னவன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீங்க நோ சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நம்பி கூட்டு வந்தேன், நான் ஃபோன் பண்ணி முதல்ல கேட்டிருப்பேன், ஆனா ஃபோன் பண்ணி கேட்டா இது நான் 3வது மனுஷன் மாதிரி தெரியும், அது மட்டும் இல்லாம இதை போன்ல கேட்டா நல்லாவும் இருக்காது இல்லையா, அதனால தான் நேர்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது கொண்டே அவங்களும் சரி சரி ஓகே ஓகே, ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையில்ல, காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு, அதான் நல்லா இருக்கும் உனக்கு, இப்ப பாத்தீங்களா கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசுறா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் இவரு போய் அவங்க ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுல தங்கணும்னு சொல்லும்போது நாம எப்பரா போய் அடுத்த வீட்டுல தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு ஒண்ணு ஹீரோனு சிரிக்க, இந்த பொண்ணு சிரிக்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படா ஓகே இப்ப மைண்ட் நிம்மதியா நான் வேலைக்கு போவேன், சரிங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வேலைக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் போன பிறகு ஈவினிங் காட்டுறாங்க. ஈவினிங் பார்த்தா இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா, இவர் ரெடி ஆகும் போதே அது பார்க்கவே வேற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி அவர் இருக்க இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல அவன் அந்த ஸ்பாட்டுக்கு வரான், அதாவது ஹீரோனோட தம்பி. அவன் உள்ள வரும்போது உடனே கேட்கறா, பிரதர் நீங்களா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, சிஸ்டர் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீன் போடுறீங்க, நம்ம பண்ணாத சம்பவங்களா என் ஃப்ரெண்டு வீட்டுல இல்லாத போது எத்தனை டைம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அதுக்கவ பிரதர் பண்ணிருக்கோம் நான் பண்ணலன்னு சொல்லல, ஆனா இது உங்க வீடு, உங்க அக்கா வீட்டுல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இது தேவையா, எங்க வீட்டுல நீங்க பண்ணுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன அப்போ இருக்க மாட்டாரு அதனால நீங்க வருவீங்க அப்ப ஜாலியா இருக்கும், ஆனா இங்க அப்படி கிடையாது, உங்க அக்கா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இது உங்களோட வீடு, ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா உங்க அக்கா கிட்டையும் கெட்ட பேரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடும், அப்புறம் பெரிய சிக்கலாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த சீன்ல அவளை பார்க்கும்போது எம்மா ஏய் என்னமா பேசிட்டு இருக்க, உன்னை பார்த்தா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தியம்மா, ஆனா நீ என்னமா இந்த போடு போடுற, ஏண்டா டேய் நீ அப்படிதான்டா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி தான் பேசினேன், அதை நாங்க நம்பி ஏமாந்துட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் தோணுது இவங்க ரெண்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க, அவ என்னதான் வேணாம் சொன்னாலையும் வேணும், அது எப்படி விட முடியும், உங்க வீட்டுக்கே நான் வந்து பண்ணிருக்கேன், இப்ப நீங்க என் வீட்டுல இருக்க, இப்ப பண்ணாமட்டா நல்லா இருக்குமா, கண்டிப்பா பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு செம்ம டாப்னஸ் தூள் பறக்கும். அவளும் ஆரம்பத்துல தான் வேணாம்னு சொல்லியிருப்பா, அதுக்கப்புறம் சரி ஓகே பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி அவளும் இறங்கி சம்பவம் பண்ணுவா. இந்த சம்பவம் முழுக்க எல்லாமே அப்படியே ஓப்பனா தான் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க சம்பவத்தை பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சு அடிச்சுன்னு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோன் இருக்கால, அவ துணி முடிச்சு வச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு இந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்கால, அவ வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அவ கேக்குறா, ஆமா மேரேஜ் லைஃப்ல அப்படி போயிட்டு இருக்கு, குறிப்பா எஸ்பெஷலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, அந்த மாதிரி விஷயமா நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் என்னதான் இருந்தாலும் ஒரு திருலோக்கோ இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல எனக்கு புரியல, கிக் இல்லையா, என்ன சொல்ல வர, நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே, என் தம்பி அதான் சொன்னான், லவ் மேரேஜ் பண்ணி கிக் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு என்ன சொல்றானா, ஆமாமாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு, பெருசா இன்ட்ரெஸ்டிங்கே இல்ல, சோ வித்தியாசமா பண்ணா நல்லா இருக்கும், ஆனா அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு, எப்பயும் போல ஒரே மாதிரி தான் பண்ணுவாரு, ஆனா ஸ்ட்ராங்கா பண்ணுவாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, பட் நான் எதிர்பார்க்கற மாதிரிலாம் இப்ப பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, புரியுது எல்லாருமே அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அதே பேட்டர்ன்ல தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாதான் நல்லா இருக்கும், ஒரே மாதிரி பண்ணா போர் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அதுக்கு அவ ஆமாமாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்க, அதுக்கப்புறம் ஹீரோனு கேட்கறா, சரி ஓகே நீ இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கூட எதுவும் அந்த மாதிரி க்ளோஸா இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இருந்திருக்கேன் காலேஜ் டைம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அதுக்கு ஓகே அப்போ சூப்பர் தான், ஏன்னா நானும் அப்படி இருந்திருக்கேன், ஆனா அதுக்கு பிறகு பண்ணதே கிடையாது, இப்படி இந்த மாதிரி சொல்றத பார்க்கும்போது ட்ரை பண்ணாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது, உனக்கு ஓகேன்னு சொல்லு தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு அவ என்னக்கு அப்படி கேட்டீங்க, நான் வேணனே சொல்ல மாட்டேன் கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லி அவளும் இறங்கி வேற லெவல் சம்பவம் பண்றா. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்பாட்ல இவங்க ரெண்டு பேரும் சும்மா வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு டாப் நாச்சா இருக்கும். சம்பவத்தை பண்ணி முடிச்ச பிறகு அவ கேட்கறா, அக்கா நீங்க பண்ற சம்பவத்தை பார்த்தா நீங்களும் ஹாப்பியா இல்ல போலயே அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, உண்மைதான் ஹாப்பி இல்லன்னு சொல்ல முடியாது, பட் உன்ன போல தான் நானும் புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன், ஆனா அந்த மாதிரி இல்லாதனால சோ அதோட வெளிப்பாடு தான் இது, எப்படி பயங்கரமா இருந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்க, அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ஹீரோன் சொல்றா, சரி நம்ம மட்டும் பண்ண வேணாம், இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஒன்று பண்ணலாம்னு சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, இந்த நேரத்துல வீட்டுல உங்க தம்பி இருக்க மாட்டாரா, அதுவும் பிரச்சனை ஏறாதா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல இன்னைக்கு தம்பி அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கான், சோ நாளைக்கு தான் வருவான், ஒரு பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நைட் சூப்பரா சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றா. யார்கிட்ட கால் பண்றா அப்படின்னா, இவன் இந்த மாதிரி சம்பவம் பண்றதுக்காகவே ஒரு பைபிளை செட் பண்ணி வச்சிருப்பா, அந்த பைபிளுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வைக்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பைபிள் வரும், அதாவது காம்பவுண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்ததும் ஹாய் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவளும் கையாட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்கறா, அக்கா யாருக்கு இது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் சொல்லிருந்தேன் இல்லையா புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி, அது இதுதான் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், இது நீ நைட் மட்டும் தான், நீ ஹாப்பியா என்ஜாய் பண்ணு, உனக்கு இந்த நைட் மறக்கவே மறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் நான் வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோன் சொல்றா, என்னடா பாத்துட்டு இருக்க வந்து சம்பவத்தை பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நம்ம ஹீரோனும் சரி அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்கால அவளையும் சரி வச்சு தாறுமாற சம்பவம் பண்றான். இந்த சீன்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப 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 டாப் நாச்சா இருக்கும். நம்ம ஹீரோன் எந்த அளவுக்கு சம்பவத்தை ஈடு கொடுத்து பண்றாளோ அதே போல அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா அவளை ஈடு கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. நம்மளே சொன்ன போல தான் இந்த சம்பவம் எல்லாமே அப்படியே ஓப்பனாவே இருக்கும். சோ அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க சம்பவத்தை முடிக்க அவ சொல்றா, அக்கா ரொம்ப தேங்க்ஸ், நான் என்ன மாதிரி எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு சம்பவம் கிடைச்சிருச்சு, இதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான், இங்க வரல அப்படின்னா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ஹீரோனும் சிரிக்கிறா அவளும் சிரிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சு இந்த கதையை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான கதை
சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.